வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் மூவ்மெண்ட் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதே நிஃப்டிலேயே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி டைம்ல ஃபார்மா செக்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்டிசிபேஷனா இருக்குது. கூடிய சீக்கிரம் பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மா கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வரப்போகுது. ஓரளவுக்கு இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா வந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனியோட வளர்ச்சியும் அபரிவிதமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபார்மாவை பற்றி இப்போ நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மா கம்பெனிஸ் எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதோட ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவுமே ஒரு எக்ஸலண்ட்டான க்ரோத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ தான் ரொம்ப டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டிஐஐயும் ரீட்டைல் பர்சன் தான் இந்தியன் மார்க்கெட் இந்த அளவுக்கு ஹைக்குக்கு போகிறதுக்கு காரணமாக இருக்கிறாங்க. அவங்களோட பார்ட்டிசிபேஷன் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஃபார்மா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் லீடராக இருக்கிற 5 கம்பெனிஸ் ஒரு முக்கியமான கம்பெனியாக இருக்கு. ஜைடஸ் லைஃப் சயின்ஸ், சன் ஃபார்மா, டிவிஸ் லேபார்டரிஸ், சிப்லா, டாக்டர் ரெட்டி. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய நியூஸஸ் வந்துகிட்டே இருக்கு. ரீசெண்ட் டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்லேயும் சரி, இந்தியன் டொமஸ்டிக் மார்க்கெட்லேயும் சரி, அதர் யூரோப் மார்க்கெட்லேயும் எக்ஸலண்ட்டாக இவங்க பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபார்மா கம்பெனியோட ப்ராஃபிட்ஸும் கண்டினியூஸா ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கு. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் மிட் கேப் கம்பெனிஸும் சரி, லார்ஜ் கேப் கம்பெனிஸும் எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டே தான் இருக்கு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு எக்ஸலண்டான குரோத்தை கொடுத்த கம்பெனிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோகான் இருக்கு, டோரான் ஃபார்மா இருக்கு, லூபின் இருக்கு, ஜேபி கெமிக்கல்ஸ் இருக்கு, மேன்கைன் ஃபார்மா இருக்கு, கிளான் ஃபார்மா இருக்கு, சன் பார்மாசூட்டிகல்ஸ் இருக்கு, அரவிந்தோ ஃபார்மா இருக்கு, சிப்லா இருக்கு, டாக்டர் ரெட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே சேல்ஸும் சரி, அதனோட ஆப்ரேஷனல் ப்ராஃபிட்டும் சரி, நெட் ப்ராஃபிட்ஸ் நல்லா இருக்கு. இந்த கம்பெனிஸோட ஃபியூச்சர் growth பாத்தீங்க அப்படின்னா 23-24 கேலண்டர் இயர்ல இருந்து 26 வரைக்கும் 27% பக்கமா ஒரு நல்ல ஹியூஜான ரேலியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்மா செக்டர் ஒரு தவிர்க்க முடியாத செக்டரா தான் இருக்கு. ஃபார்மா செக்டரோட growth நார்மலா 8-10% இருக்கு. இதே 24-25ல 12-14% வரைக்கும் growth இருக்கும் அப்படின்னு மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அதே 23-24ல இருந்து 26 வரைக்கும் 27% ஃபியூச்சர் growth இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு இந்த கம்பெனியோட growth இருந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனியோட பிரைஸ் ஒரு ஹியூஜான ரேலியை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2014ல இருந்து 19, அதாவது கோவிட் முன்னாடி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ரீட்டைல் பர்சனோட பார்ட்டிசிபேஷன் எல்லாமே நெகட்டிவா இருந்துச்சு. ஆஃப்டர் கோவிட் 2020க்கு அப்புறம் தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டரோட இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கு. ஏன் 2022ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வித்ட்ரா பண்ணிட்டே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரோட growth பாத்தீங்க அப்படின்னா அபரிவிதமா இருக்கு. ஒவ்வொரு 21, 22, 23, 24 இதுல எக்ஸ்ட்ராடினரியா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டொமஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் கையில இப்ப ஹியூஜான ஒரு மணியே இருக்கு. மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் வருது அப்படின்னா அந்த டைம்ல இவங்க மார்க்கெட்டை ரெக்கவர் பண்ணிடுறாங்க. ஸோ ரீட்டைலோட போர்ஷனும் இப்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட் எல்லாமே ப்ளூம்பர்க்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப ரீட்டைல் பர்சனும் டொமஸ்டிக் இன்வெஸ்டர் இவங்களோட சப்போர்ட்ல தான் இந்தியன் மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு ரென்னப்ப கொடுத்துருக்கு. எஃப்ஐஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னா மார்க்கெட் இன்னும் நம்ம நெக்ஸ்ட் லெவல்ல போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம இப்ப பார்த்த ஃபார்மா கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 கம்பெனிஸ், டாக்டர் ரெட்டிஸ் ஆகட்டும், ஜைடஸ் லைஃப் சயின்ஸ், சிப்லா, சன் ஃபார்மா, டிவிஸ் லேபார்டரிஸ், இது லார்ஜ் கேப்ல இருக்கிற ஒரு முக்கியமான கம்பெனி. இந்த கம்பெனியில நம்ம பிஏ ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் ரெட்டி இப்ப கூடிய சீக்கிரம் ஒரு ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஸ்பிளிட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதோட பிஇ பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி பிஇ 37 இருக்கு. இந்த கம்பெனியோட பிஇ 20 இருக்கு. ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ 37 இருக்கிற இந்த கம்பெனிக்கு 26 இருக்கு இந்த கம்பெனியோட பிஇ. ஸோ 2 கம்பெனிஸ், அதாவது டாக்டர் ரெட்டியும் ஜைடஸ் லைஃப் சயின்ஸும் பாத்தீங்க அப்படின்னா 20-25 ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சிப்லா 13 ரேஞ்ச் லெவல்ல இருக்கு. இது இண்டஸ்ட்ரி பிஇ விட கம்மியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரிமைனிங் கம்பெனி சன் ஃபார்மா, டிவிஸ் லேபார்டரிஸ் இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. டிவிஸ் லேபார்டரிஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. கூடிய சீக்கிரம் டிவிஸ் லேபார்டரிஸ் நிப்டியை விட்டு இப்ப மூவ் ஆக போகுது. அதனால டிவிஸ் லேபார்டரி ஒரு செல்லிங் பிரஷர் வரலாம். அப்படி வந்தாலுமே ஒரு பெரிய கரெக்ஷன் வராது. ஸோ ஏன்னா இப்ப
இப்போ நிஃப்டியில இருந்து வெளியே போகுது அப்படின்னா இது நெக்ஸ்ட் 50க்கு போகும். இங்க மியூச்சுவல் ஃபண்ட் செல் பண்ணாங்கன்னா அங்க வாங்குவாங்க. அதனால வந்து ஒரு பெரிய கரெக்ஷன் வந்துடாது, இருந்தாலும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ்ல டாக்டர் ரெட்டியும் சைடஸ் லைஃப் சயின்ஸ் நீங்க கன்சிடர் பண்ணலாம். இது ரெண்டுமே ஓரளவுக்கு போர்ஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா சிப்லாவையும் சன்ஃபார்மாவையும் கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இந்த 4 ஸ்டாக்குமே வந்து நல்ல ஃபியூச்சர் க்ரோத் இருக்கிறதா. டிவிஸ் லேபரட்டரி வந்து நல்ல குவாலிட்டியான கம்பெனி தான், இருந்தாலும் இது வந்து ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்கா இருக்கு. ஸோ மார்க்கெட்ல எப்பப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த டைம்ல வந்து டாக்டர் ரெட்டி சைடஸ் லைஃப் சயின்ஸையும் கன்சிடர் பண்ணுங்க. இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்ல வந்து நீங்க எஸ்ஐபி மோட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒரு ஹியூஜான கரெக்ஷன் வருது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து லம்சம் மோட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.